அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 3ஆம் வகுப்பு தமிழ் படத்தில் டேம் 3ல் வந்து நமக்கு பாடம் 6 அறிவூட்டும் தொலைக்காட்சிங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட் அப்புறம் கொஸ்டின்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தெரிவு செய்து எழுத கொடுத்துருக்காங்க. வானூர்தி பறப்பது பற்றிய செய்தியை டேஸ் வாயிலாக இளவரசி அறிந்து கொண்டாள். ஆன்சர் வந்து தொலைக்காட்சி. ஆவணம் இருக்கா, அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து இரண்டாவது ஆர்வம், இச்சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து விருப்பம். என்ன ஆப்ஷன் இருக்கா, அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து மூன்றாவது பயன் கூட்டல் அடைவேன், இச்சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது. ஆன்சர் வந்து பயன் அடைவேன். ஆப்ஷன் இருக்கா, அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து கருமேகம், பிரித்து எழுதுக. ஆன்சர் வந்து கருமை கூட்டல் மேகம். ஆவண ஆப்ஷன் இருக்கா, அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூங்குழலியும் இளவரசியும் வானத்தின் எதை கண்டனர். ஆன்சர் எப்படி எழுதணும்னா, பூங்குழலியும் இளவரசியும் வானத்தில், அது வரைக்கும் அப்படியே எடுத்து கீழே எழுதிக்கோங்க. எதைன்னு இருக்கா, அதுக்கு பதிலாக என்ன எழுதணும்னா வானூர்தி பறப்பதை, அதுக்கடுத்து என்னன்னா கண்டனர். திரும்ப சொல்கிறேன், பூங்குழலியும் இளவரசியும் வானத்தில் வானூர்தி பறப்பதை கண்டனர். இதுதான் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் 24வது பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. 24வது பக்கம் பாருங்கள். இளவரசி மேலேருந்து ஃபஸ்ட் இளவரசி இருக்கா, அதில் மழை நேரங்களில் சொல்லியிருக்கா. அதிலிருந்து இரண்டாவது லைனில் பேராபத்து ஏற்படும் இருக்கா, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர், நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கும் நிகழ்ச்சிகள் எவை. ஆன்சர் கீழே எழுதியிருக்கேன், அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. பாடல்கள், திரைப்படம், பொம்மை படங்கள். அடுத்து பின்னாடி பேஜில் வந்து ஒருமைக்குரிய பன்மை சொற்கள் எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். பந்துனா ஒருமை, பந்துகள்ங்கிறது பன்மை, அதாவது ஒரு பந்துனா ஒரு பந்து, பந்துகள்னால் நிறைய பந்து, அந்த மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. ஆமை ஆமைகள், முயல் முயல்கள், பூனை பூனைகள் எழுதிக்கோங்க அப்படியே பார்த்து. அடுத்து இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கும் நம்ம ஒருமை பன்மை பார்க்கலாம். பூனா ஒரு பூ, பூக்கள்னால் நிறைய பூக்கள். விழா விழாக்கள், பசு பசுக்கள், வினா வினாக்கள், அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், அது கீழே படம் படங்கள், மரம் மரங்கள், சிங்கம் சிங்கங்கள், காகம் காகங்கள். அது இங்கே சைடில் அது மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். பல் பற்கள், கல் கற்கள், சொல் சொற்கள், புல் புட்கள், இதையும் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க.